அன்புக்குரிய சகோதரர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பொன்மொழிகளில் மிக மிக முக்கியமான ஒரு ஹதீஸ். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மன் சன்ன சுன்னத்தன் ஹஸனத்தன் ஃபலஹு அஜ்ருஹா வ அஜ்ரு மன் அமில பிஹா ஃபலா யுன்கஸு மின் உஜூரிஹிம் ஷைஆ. யார் ஒரு நல்ல காரியத்தை முன்மாதிரியாக துவங்கி வைக்கிறாரோ அதை செய்தவருக்கும் அல்லாஹ் நன்மையை தருவான். அதை பார்த்து இன்னொருவர் அதே மாதிரி செய்கிறார், அதை பின்பற்றுகிறார், அவருக்கும் அல்லாஹ் அந்த நன்மையை தருகிறான். அதாவது துவங்கி வச்சவருக்கும் நன்மை கிடைக்கும், அதை பார்த்து செஞ்சவங்களுக்கும் கிடைக்கும். கூடுதலாக என்ன அப்படின்னா, துவங்கி வைத்தவருக்கு இதை பார்த்து யாரெல்லாம் செய்கிறார்களோ அது எல்லாருடைய நன்மையும் இவருக்கு கிடைக்கும். அதே மாதிரி ஒரு தீமை, ஒரு பாவம், ஒரு தவறு, அதை ஏற்படுத்தியவருக்கு அந்த தீமை போகும். அந்த தவறை பார்த்து யாரெல்லாம் செய்கிறார்களோ அவர்களுடைய தீமையும் ஒரு பாகமும் இதை ஏற்படுத்தியவருக்கு போய்கொண்டே இருக்கும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். எனவே நல்ல காரியத்திற்கு நாம் ஒரு முன்மாதிரியாக உந்து சக்தியாக இருக்க வேண்டும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸ்களிலே எக்கச்சக்கமான செய்திகளை சஹாபாக்கள் வழியாக பார்க்கிறோம். உதாரணமாக நாம் இங்கே சொல்லக்கூடியது, நம்ம இன்னைக்கு தொழுகையிலே மஸ்பூக்காக வந்துவிட்டால் என்ன செய்கிறோம்? கொஞ்சம் லேட்டாக வந்துட்டோம், ஒரு ரக்காயத்து லேட் ஆயிடுச்சு அல்லது 2 ரக்காயத்து லேட் ஆயிடுச்சு. என்ன செய்வோம்? இமாம் ஜமாத்தை முடிக்கும் பொழுது நேராக வருவோம், தக்பீர் கட்டுவோம், இமாமோடு அப்படியே சேர்ந்து கொள்வோம். இமாம் சலாம் சொன்ன பிறகு எத்தனை ரக்காயத்து நமக்கு தவற விட்டோமோ அதை மட்டும் எடுத்து தனியாக சொல்லுவோம். இப்படித்தானே? ஆனால் ஆரம்பத்தில் அது கிடையாது. இந்த தொழுகையின் அமைப்பு, இமாம் ஜமாத்திலே எத்தனை ரக்காயத்தை விட்டோமோ அதை எப்படி செய்து கொண்டிருந்தார்கள் என்றால், சஹாபாக்கள் வருவாங்க, ரசூலுல்லாஹ் தொழ வைப்பாங்க, வந்தவொன்னு பக்கத்திலே கேட்பாங்க எத்தனை ரக்காயத்து முடிஞ்சிருக்கு. 2 ரக்காயத்து முடிஞ்சிருக்குன்னு சொன்னால் முதல்ல 2 ரக்காயத்து வேகமாக தொழுவாங்க. தொழுதுட்டு அதோடு இமாமோடு சேர்ந்து கொள்வாங்க. அப்புறம் என்ன அர்த்தம்? இமாம் சலாம் கொடுக்கும் பொழுது பின்னால் தாமதமாக வந்தவரும் அப்படியே சலாம் கொடுத்துருவாங்க. ஏன்னா அவர் தான் கேட்டுட்டு 2 ரக்காயத்து தொழுதாரு. முன்னாடி 3 ரக்காயத்து மிஸ் ஆயிருக்கு, அந்த 3 ரக்காயத்து வேக வேகமாக தொழுவாரு. தொழுது 4வது ரக்காயத்து இமாமோடு சேர்ந்துக்குவாரு. இதுதான் முறை, இப்படிதான் செஞ்சுட்டு இருந்தாங்க. இது தொழுகை கடமையாக்கப்பட்ட ஆரம்ப காலகட்டம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு நாள் மஸ்ஜித் நபவியை தொழ வைத்தார்கள். தொழ வைக்கிற பொழுது சையதுனா முஆத் பின் ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு, பெரிய சஹாபி, முஆத் பின் ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு யமன் தேசத்தின் கவர்னராக அனுப்பப்பட்டவர். ஃபகீஹு ஹாதிஹில் உம்மா, என் சமுதாயத்தினுடைய மார்க்க கல்வி பெட்டகம் என்றார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். முஆத் பின் ஜபல் ரலியல்லாஹு அவங்க வந்தாங்க. ஆனால் அவங்க வந்தது கொஞ்சம் லேட்டு, தாமதமாக வந்தாங்க. ஒரு 2 ரக்காயத்து 3 ரக்காயத்து முடிஞ்சுன்னு வச்சுங்களேன். வந்தவங்க யாருக்கும் எதுவும் கேட்கல, அல்லாஹ் அக்பர் என்று சொல்லி தக்பீர் கட்டி இமாமோடு தொழ ஆரம்பித்தாங்க. இமாம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சலாம் கொடுத்தவுடன் முஆத் பின் ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு தனக்கு எத்தனை ரக்காயத்து மிஸ் ஆச்சோ அந்த அத்தனை ரக்காயத்தையும் எடுத்து தனியாக தொழுதார்கள். எல்லாரும் திருப்பி பார்த்தாங்க, புதுசாக பார்க்குறாங்க. அதுவரை அவங்க நடந்ததே இல்லை. அதுவரையும் நடந்ததெல்லாம் நான் முன்னாடி சொன்ன மாதிரி வேக வேகமாக தொழுது மிஸ் பண்ண ரக்காயத்துகளை எல்லாம் ஃபுல்லாக முடிச்சுட்டு அதுக்கடி இமாமோடு சேர்ந்துருவாங்க. முஆத் பின் ஜபல் ரலியல்லாஹு தனியாக இப்போ எதிர்த்து தொழுறதை பார்க்குறாங்க எல்லாரும். என்ன இது வித்தியாசமாக இருக்குது, 2-3 புதுசாக செய்கிறாருன்னு சொல்லி சொல்லி தொழுகை முடிந்த பிறகு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க, முஆத் என்ன இன்னைக்கு வித்தியாசமாக தொழுறீங்க? யா ரசூலல்லாஹ், உங்களுக்கு பின்னால் இமாமத்தை கிடைக்கதே பெரும் பாக்கியம். அதை விட்டுட்டு நாங்கள் பாட்டு எங்களுக்கு தவறி போனதை தொழுது உங்களோடு கிடைக்கக்கூடிய அந்த ரக்காத்துகளையும் பிடிக்காமல் போவது எனக்கு விருப்பம் இல்லை. மட்டுமல்ல, நீங்களே சொல்லுவீங்க, சல்லூகமா ரைத்துமுனியும் சல்லி, என்னை நீங்கள் எப்படி தொழ கண்டீர்களோ அப்படி நீங்களும் தொழுங்கள் என்று சொல்லியிருக்கிறீர்கள்.
எனவே என் மனசு சொல்லுது, உங்களோட கிடைச்சத முதல்ல தொழுது மிஸ் ஆனதை அடுத்து கொடுக்கலாம். உங்களோடு எனக்கு எத்தனை ரக்காயத் கிடைக்கிறதோ அதை முதலில் நிறைவேற்ற வேண்டும். உங்களுக்கு பின்னால் நிற்கிறது பெரும் பாக்கியம். நாங்கெல்லாம் கொடுத்து வச்சவங்க, மிஸ் ஆனதை நாங்கள் அடுத்து பின்னாடி தொழுதுக்கலாம் அப்படின்னு சொல்லி என் மனசு சொல்லிச்சு. எனவேதான் நான் இப்படி செய்தேன் என்று ஹஸரத் செய்தனா முஆது பின் ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க. புரியுதா? ஆரம்பத்தில் முஆது பின் ஜபல் ரலியல்லாஹுடைய அந்த மார்க்க ஞானத்தில் தெளிவானவர் என்று ரசூலுல்லாஹ் சொன்னதுக்கு காரணத்தை பாருங்க. எவ்வளவு தூரமா தொலைநோக்கு பார்வையோடு தெளிவான சிந்தனையோடு அவர்கள் இந்த விஷயத்தை அறிவித்தாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு தலைவர், ஒரு மகத்தான வழிகாட்டி, உம்மத்தை வழிநடத்த வந்த ஒரு அருமை தூதர். என்ன சொல்லியிருக்கான்? நாள் செஞ்ச மாதிரி செஞ்சுக்க வேண்டியது தானே, ஏன் வழக்கத்துக்கு மாற்றமா? நம்மளை சில பேர் பேசுறதுக்கு அது வழக்கத்துக்கு மாற்றம், அது நம்முடைய பாரம்பரியமாக செஞ்சு வரக்கூடிய விஷயத்துக்கு மாற்றமா இருக்கும். அதுதான் சரிபட்டு வராது. ஊருடைய அமைப்புகள் செட் ஆகாது, ஊருடைய வழக்கத்துக்கு அது மாற்றம் அப்படிலாம் சொல்றது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த மாதிரிலாம் எந்த வார்த்தையும் சொல்லி அவருடைய அந்த சிறந்த எண்ணத்திற்கும் அவருடைய சிறந்த ஆய்வுக்கும் தடைகள் போடவில்லை. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பொதுமக்கள் சஹாபாக்கள் சூழ்ந்திருந்த அந்த சபையிலே சொன்னார்கள், இன்ன முஆதன் சன்னலக்கும் சுன்னத்தன் ஹஸனத்தன் கதாலிக ஃபஃஅலு. அன்பு சகோதரர்களே, உங்கள் சகோதரர் முஆத் அழகான ஒரு வழிமுறையை காட்டியிருக்கிறார், சிறந்த ஒரு வழிமுறையை காட்டியிருக்கிறார். கதாலிக ஃபஃஅலு. இனிமே எல்லாரும் இதே மாதிரி ஃபாலோ பண்ணுங்க. இதுவரை செஞ்சிட்டு இருந்த இந்த விஷயத்தெல்லாம் விட்டுருங்க. இன்னைக்கு முஆத் செஞ்சிருக்கக்கூடிய காரியத்தை ரொம்ப அழகான காரியம், ரொம்ப அற்புதமான ஒரு விஷயத்தை கருத்து நயத்தோடு அவர் சொல்லியிருக்கிறார். அது காரணத்தையும் ரொம்ப அழகா சொல்றாரு. எனவே இனிமேல் உங்களுக்கு என்னோடு என்ன ரக்காத் கிடைக்கிறதோ அதை நிறைவேற்றி விடுங்கள். அதற்கு பிறகு நீங்கள் தவறவிட்ட ரக்காத்துகளை எடுத்து தனியாக கொள்ளுங்கள் என்று ஹஸரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி முஆது பின் ஜபல் ரலியல்லாஹு அன்ஹுடைய அந்த காரியத்திற்கு அங்கீகாரத்தை கொடுத்தார்கள், அந்த சிந்தனைக்கு அங்கீகாரத்தை கொடுத்தார்கள். பாருங்க, முஆது ரலியல்லாஹு அன்னைக்கு ஏற்படுத்தின ஒரு விஷயம் இன்னைக்கு நம்ம ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம். இன்னைக்கு இல்லை, கியாமத் வரை இப்படிதான் ஃபாலோ பண்ணுவோம். மிஸ்ஸான தொழுகையை எப்பதான் தொழுவோம்? இமாம் சலாம் கொடுத்த பிறகு தொழுவோம். அப்ப அந்த நல்ல காரியத்தை முஆது பின் ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு துவங்கி வைத்தார்கள். இன்னைக்கு வரையும் அதற்கான நன்மை அவங்களுக்கு கொடுத்துட்டே இருப்பான், போயிட்டே இருக்கும். எந்த நல்ல காரியத்தை நாம் துவக்கினாலும் நிச்சயமாக புரிந்து கொள்ளுங்கள், அது நாம் இருக்கும் காலம் மட்டும் அல்ல, நாம் மண்ணுக்குள்ளே போனதற்கு பிறகும் அதற்கான நன்மையை நாம் பெற்றுக்கொண்டே இருக்க முடியும். அதே மாதிரி ஒரு தீமையை துவங்கி வைத்து விட்டால், ஒரு பாவத்திற்கு துணை போய்விட்டால், இவரைக்கு வந்திருக்கிறார, நம்மளே இப்படி பேசுறார என்று 4 பேர் நம்மை பார்த்து பேச ஆரம்பித்தால், நம்மை பார்த்து போக ஆரம்பித்து விட்டால், அதனின் சங்கிலித்தோராக தீமைகள் நடக்குமையானால் அதனுடைய பாவமும் நம்மை கணக்கிலே வந்து சேர்ந்துவிடும் என்பதையும் நாம் இங்கே கவனத்தில் கொள்ள வேண்டும். எனவே ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, நன்மையின் திறவுகோலாக நீங்கள் இருங்கள், நன்மையின் திறவுகோலாக இருங்கள். எப்படி ஒரு திறவுகோல் ஒரு வீட்டுக்குள்ளோ அல்லது ஒரு பெரிய கட்டிடத்துக்குள்ளோ நுழைவதற்கு முக்கிய காரணியாக இருக்கிறதோ, திறவுகோல் இல்லை என்றால் உள்ளே நுழைய முடியுமா? முடியாது. அந்த மாதிரி நன்மைக்கு திறவுகோலாக நீங்கள் இருங்கள், தீமையின் அடைப்பானாக நீங்கள் இருங்கள். தீமைக்குரிய அடைப்பு வழியாக அந்த வழியை தடை செய்யக்கூடிய அடைப்பாக நீங்கள் இருங்கள் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். வல்லாஹ் ரஹ்மான் அல்லாஹ் இந்த வார்த்தைகள் பிரகாரம் வாழுகிற ஒப்பற்ற நற்பாக்கியத்தை உங்களுக்கும் எனக்கும் எல்லா மக்களுக்கும் வல்ல அல்லாஹ் வழங்குவானாக.